வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். என்ன ரெண்டு பேர் தான் வருவோம், டக்குன்னு ஏகானை கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு மேட்ச் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு ஏன் உடனே வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு ரொம்ப பிஸியா இருந்தாரு. யூ see he's an actor அப்படிங்கிறதுனால he was caught up in a shoot. But let's start off with Akon. Once again, welcome to cricket crazies. என்ன மாதிரியான ஒரு வணக்கம். ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸ் பை பஞ்சாப். அவங்க வந்து வரலாற்றுல ஐபிஎல் டைட்டில் அடிக்கலனாலும் பரவாயில்ல, they will 100% be remembered for 100 years after this achievement. What did you think of yesterday's game? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து கிரிட்டிசைசிங், எதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கல, போலிங் எடுத்தாங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரொடியூசர் ஸ்ரீராமுக்கும் எனக்கும் தான் இதுல வாக்குவாதமே. 225 கேம் ஆன் அப்படின்னு சொன்னோன்னு நான் வந்து ஓகே 225 உனக்கு சல்யூட் பண்றேன் சேஸ் பண்ணாக்க அப்படின்ட்டு. பட் வேற வழியே இல்ல, மன்னிச்சுக்க ரங்கசாமி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டேன் நேற்றுக்கு மேட்ச் முடிச்சோன்னு. நான் நிஜமாவே விஷ்ணு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுற ரேஞ்ச்ல இருந்தேன். நோ டோட்டல் இஸ் அன்கெட்டபிள் மாதிரி ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஹையஸ்ட் சேஸ் இன் T20 கிரிக்கெட். அதுவும் பஞ்சாப் மாதிரி ஒரு அணி வந்து லாஸ்ட் ஓவர்ல சோக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை பெனல்டிமேட் ஓவர்லயே ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. They won with 8 balls to spare by 8 wickets. Unbelievable. மை காட். அதாவது ஜானி பேர்ஸ்டோ கரெக்டான சமயத்துல ஃபார்முக்கு வந்துட்டாரு. அண்ட் சஷாங்க் என்ன ஆட்டோங்க, என்னங்க இப்படி ஆடுறாரு அவரு. 250 ஸ்ட்ரைக் ரேட் என்னமோ வந்து 60+ ரன்ஸ். ஐ மீன் பினாமினல். அப்கோர்ஸ் இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் தான் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து இந்த ஒரு சீசன் ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜானி பேர்ஸ்டோ ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் சஷாங்க் இந்தியன் ஐ திங்க் ஏகான் இந்த மாதிரியான ஒரு சேஸ்ல 260 அதை சேஸ் பண்றதுக்கு வந்து அந்த யூ ஹேவ் டு லைக் அந்த 5th கியர் நீ வந்து அழுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஒரு செகண்ட் கூட டிராப் ஆகாம. யா இல்ல, அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது த்ரில்லர் கூட கிடையாது. இந்த மேட்ச் வந்து ஒரு 12-13 ஓவர்லயே ஓகே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சா. ஓகே இதுக்கப்புறம் ஏன்னா எல்லா டீமே 5 over 60 இப்ப சேஸ் பண்றதுனால வந்து இவங்க ஒரு 8 overs 90 அப்படிங்கிறப்ப ஓகேப்பா மேட்ச் ஓவர். த்ரில்லர் கேட்டகரியில கூட வரலாம். அதுதான் வந்து எனக்கு பெரிய ஷாக்கு. 260 அட்லீஸ்ட் ஒரு த்ரில்லர், ஒரு சூப்பர் ஓவர், ஒரு லாஸ்ட் பால் மிஸ்ஃபீல்டு, கேட்ச் டிராப், ஒண்ணுமே இல்ல. நோ சான்ஸ் கிவன் டு கேகேஆர். ஆனா நிறைய கேட்ச் டிராப்ஸ் இருந்துச்சு ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் சைட். இன்ஃபேக்ட் சுனில் நாராயண் அண்ட் ஃபில் சால்ட் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது it was a 138 run partnership. They dropped Sunil Narine on 16. They dropped Phil Salt on 34 and 35. They dropped Andre Russell on 20. அதனால 4 dropped catches இருந்துச்சு. அண்ட் பஞ்சாப்னுடைய போலிங் வந்து கேகேஆர்னுடைய போலிங்கை விட மோசமா இருந்துச்சு. இருந்தாலும் வின்னிங் டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். இட் கோஸ் டு ஷோ தட் பஞ்சாப்னுடைய பேட்டிங் இஸ் சோ குட். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜானி பெஸ்டோ பீங் தட், நிஜமா நான் ஏகான் நினைச்சேன் சாம் கரன் அண்ட் ஜானி பெஸ்டோ தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் பிரப் சிம்ரன் விளையாடினதை பார்க்கும் பொழுது யூ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க், என்னப்பா இவ்ளோ டேலண்ட் வச்சு நீ இவ்ளோ நாள் எங்க இருந்த அப்படின்னு. he was getting starts but he brilliantly converted ல ஏகான். யா ஐ திங்க் அந்த 6 overs 93 அப்படின்னு உடனே ராட்டில் ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச்ல பிரப்சிமன் அடிச்சது எல்லா இடத்துலயுமே யூஸ்வலா இந்த டியூ ஃபேக்டர், பால் கிரிப்பால சோப் மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நேற்றுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு பக்கி ஷாட்ல காமிச்சிருப்பாங்க, அப்படியே அந்த டயர்ல எல்லாம் நோ வெட் மார்க்ஸ், ஒரு ஈரம் கொஞ்சம் கூட இல்லாம அதுல அடிச்சதுனால வந்து சம்டைம்ஸ் ஒரு அன்லக்கி போலிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிரேட் பேட்டிங் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இல்ல அப்ப எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப வந்து இப்ப 200 எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் எல்லாருமே ஆடுறாங்க. சோ அந்த ஒரு டாபிக் இங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தோணுது. 261 அடிச்ச ஒரு டீம் வந்து ஒரு மேட்ச் தோக்குறாங்க, ஒரு T20 மேட்ச்ல தோக்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்குன்னு தோணுது. விச் இஸ் பேசிக்லி த கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக அதை அட்ரஸ் பண்ணிடுவோம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஏகான்? ஏன்னா அதாவது போனஸுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு ஆக்சுவலி இதுல 2 வகையான இது இருக்கு. இப்போ யூ டிவைட் த 10 venues 2 பார்ட்டா. உங்களுக்கு ஜெய்ப்பூர், லக்னோ, சென்னை மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் 200 210 அன்னைக்கு லக்னோ சேஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனாலும் 200 210 அடிச்சா சென்னையில எல்லாம் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் வென்யூஸ் பார்த்தா கொல்கத்தா, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், இந்த 4 வந்து ஒரு மாதிரி இருக்கு. பெங்களூர் இதெல்லாம். ஸோ அதனால வந்து அந்த பேட் அண்ட் பால் வந்து சில கிரவுண்ட்ஸ்ல இருக்கு, சில கிரவுண்ட்ஸ்ல இல்ல.
அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இது என்னன்னா, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் டூ வேஸ். பேட்டிங் டீமுக்கு டெப்தா இருக்கு, பவுலிங் டீமுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதானோ என்னவோ கேப்டன்ஸ் வந்து எனக்கு 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க ராஜஸ்தான் எடுங்களேன், டாப் ஆஃப் த டேபிள், மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா தே ஹாவ் தோ 6th ஆப்ஷன் ஆர் 7th ஆப்ஷன் சம்டைம்ஸ். அவங்க அந்த 5 பவுலர் 5x4 20 overs அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல போயிட்டே இருக்காங்க. 5 குவாலிட்டி பவுலர்ஸ், 7 வெரி குட் பேட்டர்ஸ். எனக்கு போதும், அஸ்வினே எனக்கு போதும் அந்த ஒரு ஆல்ரவுண்டரா கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல அப்படின்னு அவங்க போறது ப்ராபப்ளி அவங்க தான் கரெக்டா கிராக் பண்ணிருக்காங்களோ கோட அப்படின்னு இப்ப சொல்ல தோணுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும்பொழுது ஐபிஎல்ல நிறைய புது கேப்டன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நல்லாவே தெரியுது. தே டோன்ட் நோ கடைசியில மாட்டிக்கிறாங்க, இல்லாட்டி எந்த இடத்துல யாரை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பவர் பிளேல ஒரு செட் பேட்டர்ன்ல போறாங்க. அடி வாங்கினாங்கன்னா they are not able to change the way the strategy has been made before the game. So இந்த ஒரு தருணத்துல கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஹெல்ப் பண்றது? நான் அவ்வளவா ஃபுட்பால் பார்த்தது இல்ல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த கோச்சஸ் அந்த சைட் லைன்லயே நின்னுகிட்டு இருப்பாங்கல்ல, சைட் லைன்லயே நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க அங்க. அந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் கிரிக்கெட்ல பண்ண முடியாது. நம்ம ஆஷிஷ் நேரா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கோம். where he will just call the person standing in the boundary line and அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் ஹார்திக் பாண்டியா கிட்ட அவர் வந்து நிறைய பேசி நம்ம பார்த்திருக்கோம். and ஹார்திக் பாண்டியா led குஜராத். and அது ஒரு நல்ல விஷயமா தான் அவங்களுக்கு அமைஞ்சது. பிகாஸ் ஒரு சீசன் டைட்டில் அடிச்சாங்க, இன்னொரு சீசன் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. So how can the coaching staff be more involved in these minute to minute changes, over to over changes? I think this is probably the best time to try that. ஏன்னா இப்ப இவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் ஸ்டாஃபால தோனி கிட்டயோ ரோஹித் கிட்டயோ நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு மினிட் பை மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கொஞ்சம் முடியாம இருந்திருக்கலாம். பட் இப்ப யங் கேப்டன்ஸ் அப்படிங்கும்போது இப்ப ரிக்கி பாண்டிங் சொன்னா ரிஷப் பந்த் கேட்க மாட்டாரா, ஒரு சங்கக்காரா சொன்னா சாம்சன் கேட்க மாட்டாரா அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்டா இப்பல இருந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாக்க தென் த கேப்டன்ஸ் ஆல்சோ இதுதான் ரூட் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் பண்ண தெரியும். இப்போ இதே மேட்ச ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் டிவியில பார்த்திருந்தாருன்னா இந்த இடத்துல இவனை கொண்டு வரணும், அந்த இடத்துல அவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது அவருக்கு ஈஸியா இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல இருக்கும்போது வித் அவ்வளோ நாய்ஸ், ஐ மீன் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஸ்ரேயஸ் எக்ஸாம்பிள், பட் ஃபார் ஆல் த கேப்டன்ஸ் ஹூ ஆர் மிஸ்ஸிங் வித் தேர் கேப்டன்சி, மேபி கூட ஒருத்தவங்க வந்து அந்த பவுண்டரி லைன்ல உட்காந்து அனலிஸ்ட் கிட்ட இப்ப மேட்சப்க்கு இவனை எடுக்கலாமா அவனை எடுக்கலாமா இந்த பவுலரை போடலாமா அப்படின்ட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இது பண்ணாம இல்லையே, இந்த ஸ்ரீலங்கா ஒரு போர்டு வச்சிருப்பாங்களே C4 A5 அப்படின்னு, இங்கிலாந்து ஆல்சோ ப்ராபப்ளி அதை அவங்க பண்ணலாமோ என்னவோ அப்படின்னு தோணுது. மக்களுக்கு அந்த C4 A5 என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல அது வந்து சம் கோட், அவங்க அதை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸாக்டாவே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ப்ராபப்ளி அந்த நம்ம அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கிற மாதிரி இன்டர்னலா ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறதுக்கு மேபி சான்ஸ் இருக்கலாம். -3 இந்த கேரக்டர் மேபி இப்ப ஏன்னா வந்து இட் ப்ராபப்ளி ரெஃபர்ஸ் டு டி. மேபி இப்போ ஏ அப்படின்னா அது துஷ்மந்தா சமீராவா இருக்கலாம், 5th over ஆர் வாட் எவர். அது ஏதோ சம் கோட் அவங்க இன்டர்னலா வச்சிருக்காங்க. மேபி அந்த இது பண்ணி மேபி அவங்க அதை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. இப்ப வந்து தண்ணி குடுக்குறேன், இல்ல கிளவுஸ் மாத்துறேன், இல்ல பேட் மாத்துறன்ற பேர்ல வந்து obviously they come and விளையாடிக்கிட்டு இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். பட் என்னோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸ் பத்தி எல்லாம் ஒரு பக்கம் பேசும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல மேபி ஐ ஃபீல் ஒரு மாதிரி கிரிக்கெட் அப்படின்றதுனால ஒரு இன்ஸ்டிங்சுவலான சில விஷயங்கள் கூட இருக்கு. இதை பத்தி நாங்க நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கோம் ஏகான். அதாவது இப்ப நீ வந்து ஒரு மேட்ச் அப்ஸ், நீ வந்து லெஃப்ட் ஆர்ம் போலரை வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸுக்கு எடுத்துட்டு வராது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை கொண்டு வராது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நம்பர்ஸ், அப்கோர்ஸ் நம்பர்ஸ் கை. பட் இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிரிக்கெட் அப்படின்றதுனால அதோட பியூட்டியை வந்து ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து நம்ம பாக்குறவங்களுக்கு தோணும் ஒரு மாதிரி இதெல்லாம் ஏன் இப்படி இந்த டிசிஷன் ஏன் எடுத்திருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகி நம்ம பல முறை பார்த்திருக்கோம். 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல் பீங் an எக்ஸாம்பிள். சோ அந்த இன்ஸ்டிங்சுவல் டிசிஷன்ஸுக்கு வந்து ஒரு இடம் இல்லாம போயிருக்கு, ஒரு மாதிரி ஓவர் ரிலேட் ஆயிருக்காங்களோ நம்பர்ஸ்ல.
ஐ திங்க் அப்படிதான் தோணுதுன்னா இந்த வாரம் ஃபுல்லா எடுத்து பார்த்தா அன்னைக்கு சாய் கிஷோர் போலிங்கே போடல, ஏன்னா அக்ஷர் பட்டேல் Correct. பந்த் இருந்தாருன்னு சொல்லிட்டு. நேத்திக்கு வந்து ஹர்ப்ரீத் பிரார் சுனில் நாராயண் இருந்தாருன்ட்டு போலிங்கே போடல. இது வந்து இப்போ சம்டைம்ஸ் இப்போ வந்து அந்த இடத்துல சில பேட்ஸ்மேனுக்குலாம் வந்து அந்த ஃபேவரபிள் மேட்சப் கிட்ட அவங்க சுமாரா ஆடி இருப்பாங்க. இப்போ நீங்க நிதிஷ் ராணாவே எடுத்தா அவர் லெஃப்ட் ஹேண்டர், நம்ம நினைப்போம் லெக் ஸ்பின்னர் கிட்ட தான் அவருக்கு நல்ல மேட்சப் இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவர் லெக் ஸ்பின்னர் கிட்ட நிறைய அவுட் ஆகி ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட நல்லா ஆடக்கூடியவரா இருக்காரு. சோ இந்த மாதிரி இப்போ வந்து ஹர்ப்ரீத் பிரார், அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 20 ஓவர் மேட்ச்ல ஹர்ப்ரீத் பிரார்னுடைய ஓவர்ல மட்டும் தான் ஒரு 4 ஒரு 6 வரல. தட் வாஸ் தி சாலிட்டரி ஓவர், which means அவர் நல்லா போடுறாரு. இப்ப நல்லா போடுறாருன்னா அந்த மேட்ச்அப்ல அவரால் விக்கெட் எடுக்க முடியும். give him an opportunity. அதே மாதிரி சாய் கிஷோர் நீ சொன்ன பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கிட்டு வராரு. he knows ஒரு 2 6 போனாலும் 3வது 6ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. so yes, I understand this. and அது வந்து கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆகுது. பட் உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட நீங்க எப்ப ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? விஷ்ணு நேகான், I feel that அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து when you have wins only you can trust your instinct. It has taken Rohit Sharma so many years. MS Dhoni நான் வந்து அதான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி நான் கன்சிடரே பண்ண போறதில்ல. அவர் வேற ரகம், இவங்க எல்லாருமே வேற ரகம். ஓகேயா? ஒரு ரோஹித் சர்மாக்கு இட்ஸ் டேக்கன் மெனி இயர்ஸ். இப்ப ஹார்திக் பாண்டியா வந்து இஸ் கோயிங் த்ரூ அ மென்டல் ஆல்மோஸ்ட் லைக் அ பிரேக் டவுன் அப்படிங்கறதுனால அவரால் அவருடைய இன்ஸ்டிங்க்ட ட்ரஸ்ட் பண்ண முடியல. பட் பிஃபோர் தட் ஹார்திக் பாண்டியா யூஸ் டு பி லைக் தட் as well. சோ நீங்க வந்து ஒரு சில வருடங்கள் கேப்டன் பண்ணா மட்டுமே யூ வில் பி ஏபிள் டு டு இட். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரண்ட்லி இஸ் பேட் கமின்ஸ். அவர் ஜெயிச்சிருக்காரு, அதனால அவருடைய இன்ஸ்டிங்க்ட் அவரால் இன்னும் ட்ரஸ்ட் பண்ண முடியுது. அது கரெக்ட். இது தாண்டி எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்களோ. நான் வந்து சேஃபா கன்வென்ஷனலா ஆடி தோத்தாக்க அது வந்து ஒரு 10-11 போயிடும். அதே வந்து நான் வந்து அட்வென்ச்சரஸா ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி அது பேக் ஃபயர் ஆனாதான் வந்து இதுக்கு இப்படியே போயிருக்கலாமே, வை த அன்னெசரி ரிஸ்க் அப்படின்னு சொல்ற அந்த கிரிட்டிசிசத்துக்கு வந்து பயப்படுறாங்களோ அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஐ திங்க் டூ மெனி ரிசோர்சஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங்லன்னு எனக்கு தோணுது. இப்ப ஏன்னா அந்த ஒரு ஃபேமஸ் ரன் சேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆல்பி மார்க்கல் வந்து விராட் கோலியை போட்டு அடிச்சது. இமேஜின் ஒரு 19th ஓவர் போடுறதுக்கு வேற ஆளே கிடையாது, விராட் கோலி தான் போட்டு ஆகணும் அப்படிங்கிற சினாரியோஸ்ல எல்லாம் டீம்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிருக்காங்க. எக்ஸப்ட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஆல் தீஸ் இயர்ஸ் 6 போலிங் ஆப்ஷன் ஒரு டீமுக்கு இருக்கு அப்படின்னாக்க அது வந்து ஒரு கோல்டு மாதிரி. இப்ப நேற்றுக்கு பார்த்தா அன்னைக்கு சிஎஸ்கே எல்எஸ்டி மேட்ச்ல தான் வந்து சிஎஸ்கேக்கு லிட்டரலி 9 போலிங் ஆப்ஷன்ஸ். டேரில் மிச்சல் அண்ட் சிவம் துபே போலிங் போடல. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே இவங்க இந்த பவுலர் போலாமா அந்த போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எந்த பவுலர் போனா ப்ராபப்லி when you are pushed to the limits அப்படின்னாக்க வேற வழியே இல்லை, இந்த பவுலரை போடணும். அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், அல்லது ஒர்க் ஆகலனா ஓகே வேற வழி இல்லப்பா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நேத்திக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நிறைய போலர்ஸ் வந்து 4 ஓவர்ஸே முடிக்காதப்போ தீபக் சருக்கு பலா முகேஷ் போட்டிருக்கலாமோ, முகேஷ் பலா துஷார் போட்டிருக்கலாமோ, துஷாருக்கு பலா ஷர்துல் போட்டிருக்கலாமோன்ட்டு சோ மெனி வாய்ஸஸ் வருதா. அவங்க வந்து சேஃப் ஆப்ஷன்ஸ்க்கு செட்டில் ஆற மாதிரி இருக்கு. இது வந்து brilliant point actually, because young captains, they are saying that okay fine, நம்ம வந்து இந்த மேட்சப்ஸ் வழியாவே போயிடலாம், அந்த மேட்சப்ஸ் போனானா இட் இஸ் ஆன் பேப்பர் அன்னைக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. Exactly. எனக்கு என்ன தோணுதுன்னா, கமிங் பேக் டு yesterday's game that we witnessed, 2 bowlers நல்லா போட்டாங்க. சுனில் நாராயண் was extraordinary. 24 ரன்கள் மட்டும் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி ராகுல் சஹர் for பஞ்சாப் கிங்ஸ், அவருடைய economy was just about 8. I think 4 ஓவர்ல 32 ரன் தான் கொடுத்தாரு, which was phenomenal because மத்தவங்க எல்லாருமே அவ்வளோ ரன்கள் கொடுத்து 260 அடிச்சாங்க கேகேஆர். So it was not like you could not bowl well. ஓகே, அவங்களுக்கு அந்த பிச்சுக்கு எப்படி போடணும்னு தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் I was having with மிச்சல் மெக்லானிகன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போல்லாம் ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்படி ஆடணும் அப்படின்னு பேட்டர்ஸுக்கு கத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிக் போலிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த டாக் ஸ்டிக். அந்த டாக் ஸ்டிக் அட்டாச் பண்ணி அவங்க ஃபாஸ்டா போல் பண்றாங்க. சோ நெட்ஸ்லயே பேட்டர்ஸ் வந்து அந்த 140 கிலோமீட்டர் த்ரோ டவுன்ஸ்ல பேசிக்கலி
அந்த டாக் ஸ்டிக் அப்படின்னு சொன்னாரு ஒரு விஷயத்த. ஓகே, அந்த டாக் ஸ்டிக் மாதிரி தே த்ரோயிங் இட் டவுன் அப்படிங்கிறதுனால 140 கிலோமீட்டர்ஸ் ஈஸியா பேட்டர்ஸால விளையாட முடியுது. சோ பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்ப பிரச்சனை இல்ல, வேரியேஷன்ஸ் அங்கதான் பும்ரா நிக்கிறாரு. நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டீங்கன்னா, அது ஷார்ட் பாலா இருக்கட்டும், குட் லென்த்தா இருக்கட்டும், கொஞ்சம் பேஸ் ஆஃப் எடுத்து போட்டீங்கன்னா கூட அவங்களால அடிக்க முடியுது. பட் வாட் அபவுட் யுவர் வேரியேஷன்ஸ்? நீங்க எவ்வளவு ஸ்விங் பண்றீங்க, எவ்வளவு மிக்ஸ் பண்றீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேணுமா ஏகான்? Do bowlers have to now step up their game instead of saying okay better fields வேணும், bigger boundaries வேணும் அப்படின்னு? ஆக்சுவலி போலர்ஸ்ங்கிறத விட எனக்கு அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் மேலதான் வந்து எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு நான் ஃபோக்கஸ். ஏன்னா நீங்க பாருங்களேன், இந்த வாரம் அந்த போலிங் கொடுக்காத ஆளுங்களாம் ஹர்ப்ரீத் பிரார், சாய் கிஷோர் ஆக்சுவலி நல்லா பேச வேரி பண்ணுவாரு. ஆனா இவங்க வந்து எக்ஸப்ட் அஸ்வின், இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்ங்கிறது அவங்களால நேச்சுரலா கொண்டு வர முடியலங்கிறதுனால வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப ராகுல் சஹருக்கும் சுனில் நாராயணோட வந்து ஒரு அன்ஃபேவரபிள் மேட்ச் அப் தான். ஆனா அவரை கொடுக்குறாங்க, ஹர்ப்ரீத் பிராருக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து லைன் அப் பண்ணி அடிச்சிருவாங்க மிட் விக்கெட் மேல, எஸ்பெஷலி சுனில் நாராயண் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க வேரியேஷன்ஸ் அவங்களோட போலிங் ஆக்ஷன்ல கொண்டு வராங்க அப்படிங்கிறது இட் வில் பி அ வெரி க்ரூஷியல் பார்ட். ஏன்னா பேசர்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஒரு மாதிரி டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க புதுசு புதுசா ஏதாச்சும் பால்ஸ். ஐ திங்க் எஸ்பெஷலி ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அந்த வகையில தான் அவங்கள, அது எஸ்பெஷலி இப்போ நீங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் கொஞ்சம் டீசெண்டா பேட்டிங் ஆடுவீங்கன்னா உங்களை எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்பவே ஒரு ஒரு டிஸ்கார்டட் போலிங் குரூப் ரேஞ்சுக்கு அவங்கள கொஞ்சம் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு, எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்ல. மச்சான் இதெல்லாம் நீ பண்ணாலும் எனக்கு என்னன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ரூல் இருக்கும் பொழுது எனக்கு என்னமோ போலர்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜுக்கு தள்ளுதோன்னு தோணுது. ஏன்னா நீ வந்து இது வந்து ஒரு ஒரு இட் சீம்ஸ் டு பி லிட்டில் அன்ஃபேர். ஏன்னா நீ பார்த்தனா அவங்க எப்ப வேணா வரலாம், அவங்க வந்து ஃபுல்லா அவங்க ரெடியா இருப்பாங்க, ரெடி டு கோ ஃப்ரம் பால் ஒன் அப்படின் போது நீ என்னதான் நீ வந்து போலர்ஸ் மேல அவங்களோட ஸ்கில் மேல நீ வந்து ஒர்க் பண்ணாலும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அங்க ஒரு ஒரு டீமுக்கு இருக்கும் பொழுது ஐ ஃபீல் போலர்ஸ் ஆர் அட் டிஸ்அட்வான்டேஜ். வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? போலர்ஸ் ஒன்னு ஒரு 10 டீம்ல ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பிளேயருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட ப்ராப்ளி த இந்தியன் நேஷனல் டீம் வந்து கொஞ்சம் இதனால அடிபடுறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ நீங்க வந்து அதான் ஒரு விராட் கோலி வந்து 10 இயர்ஸ் பேக் ஒரு 19th ஓவர் போடணும்னா வேற வழி இல்லாம போடணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நேத்திக்கு வெங்கடேஷ் இம்பாக்ட் சபா வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு சிவம் துபே அவர் ஃபுல்லாவே இம்பாக்ட் சபா வெளியே போயிடுறாரு. இதனால வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைசிஸ்ல நேஷனல் டீம் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதற்காக அட்லீஸ்ட் இவங்க வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து ஐ மீன் ஸ்கிராப் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, பட் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க வந்து ஹார்திக் பாண்டியா ஏன் போல் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஒரு இம்பாக்ட் சப்ல எக்ஸ்ட்ரா போலரும் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கறதுனால he doesn't even have to bowl. சோ ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து விளையாட போற T20 உலக கோப்பைக்கு முன்னாடி he has no bowling practice. and அதுக்காக தான் ஹார்திக் பாண்டியா as an all rounder டீமுக்குள்ளேயே இருக்காரு. if he is coming in as a pure batter அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்தியா அந்த இடத்துலயும் மாட்டிப்பாங்க. You're absolutely right. Great point. But we have to conclude this discussion. In part 2, நம்ம வந்து எடுத்து வெச்சுக்கலாம் guys. Punjab, fabulous. I just love the fact that the table is opening up. Points table ஒரு தடவை பார்த்துடலாம் ஏகான். In the middle order muddle and on the top and bottom ல இருக்கக்கூடிய difference கொஞ்சம் கம்மியா இருந்ததால what do you see in the forthcoming days? I think CSKக்கு இந்த 2 நாள் ரிசல்ட் வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து இப்போ SRHும் KKRும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க புல் த்ரூ பண்ணி மேல போயிருப்பாங்க. இப்போ CSKக்கு ஆக்சுவலி வந்து இப்போ அவங்க SRHோட இமீடியட் ரைவலோடய மோதுறதுனால அவங்களுக்கு அந்த மேட்ச் ஜெயிச்சா தே வில் பி இன் மச் பெட்டர் சிச்சுவேஷன். அண்ட் லக்னோ வந்து RRோட தோக்கணும் அப்படிங்கிறது CSKக்கு ஒரு பெரிய விருப்பமா இருக்கும். ஏன்னா RR போய்கிட்டும் குவாலிஃபை ஆகிட்டும், லக்னோ வந்து நம்ம பக்கத்திலே இருந்தாக்க அண்ட் நெட் ரன் ரேட்லயும் பெட்டரா இருக்காங்க CSK. ஸோ அதுதான் வந்து அவங்களோட இதுவா இருக்கும். அண்ட் இன்னைக்கு டெல்லி ஜெயிச்சாக்கா அது என்ன மாதிரி கலவரமா போகும் அப்படின்னு தெரியல. அப்போ அது prediction போயிடலாம். இன்னைக்கு வந்து first we start off with RR LSG. யாரு ஜெயிப்பாங்க? LSG ஜெயிச்சா CSKக்கு பாதகம் அப்படிங்கறத தாண்டி who do you think is going to win Econ and why? எனக்கு
ஐ மீன் RRLSG எனக்கு பெருசா எப்படி கால் பண்றது அப்படின்னு தெரியல. மேபி இன்னைக்கு LSG ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். ரீசன்ஸ் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டு டீமே LSG ஒரு மாதிரி சம மொமெண்டம்ல வராங்க. CSK அதுவும் சென்னையில அடிச்சுட்டு வரதுனால அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். RRரும் வந்து தெரியல, அது ஒரு மாதிரி அவங்களுக்கு அதான் 7 மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் பால்ல தோல்வி அப்படின்னாக்க அதுக்கு மேல ஒரு ஃபார்ம் டீமா பார்க்க முடியல. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a very good game. நான் வந்து prediction கேம்ல இருந்து ராஜினாமா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். விஷ்ணு வேற லெவல்ல தெரிக்கிறான், எல்லா கரெக்ட்டா சொல்றான். நான் வந்து இன்ஸ்டிங்க்சுவலாவும் சொல்றேன் அண்ட் மேட்சஸ் வைஸும் சொல்றேன், RR தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றேன். டே கேம் ஏகானா ஸ்டேடியம், நானும் RR. ஆனா நான் RR சொன்னதுனால விஷ்ணு யூ ஹேவ் டு பீ கேர்ஃபுல். ஏன்னா என்னோட ஆமா, அதனால எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதனால நீ பயப்படணும். பட் ஏகான் இஸ் சேயிங் LSG. ஓகே ஃபைன். why I am saying RR is the same reason. I think CSK னுடைய bowlingனால தான் அவங்க வந்து அந்த கேமை தோத்தாங்க. and one man's brilliance, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பிரில்லியன்ஸ்னால தான் LSG அதை ஜெயிச்சாங்க, with a little bit of support from Deepak Hooda and Nicholas Pooran. RR னுடைய bowling attack முழுமையா இருக்கு. ஸ்பின்னுக்கு ஸ்பின் இருக்கு. அஸ்வின் இல்லைனாலும் கேசவ் மகாராஜ் அவங்க யூஸ் பண்றாங்க. they got phenomenal fast bowlers. அதனால I think they'll be able to contain LSG ன்னு எனக்கு தோணுது. and their batting is fabulous. எல்லாருமே செஞ்சுரி அடிக்கிறாங்க. சாம்சன் வேற ஃபார்ம்ல இருக்காரு, ரியான் பராக் வேற SSV ஜெய்ஸ்வால் தான் ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு, இப்ப அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அவரும் செஞ்சுரி அடிச்சாரு. so entire team looks good. What about MI-DC? Some important game from MI's perspective. You know, DC ஏறிக்கிட்டே இருக்காங்க, they're on the rise. மும்பை இந்த கேம் தோத்தாங்கன்னா அவங்களுடைய chances of qualification pretty much nothing. We'll start with you, Ekan. மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங், அது சேம் ஃபீலிங் தான். இல்ல பட் இல்ல battle wise also I see Mumbai is a very good team, we know that. On paper they are good, but மேட்ச் அப்படின்னு வரும்போது தான் என்ன ஆக போகுது. பட் I am with Ekon on this pass. எனக்கும் வந்து மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஃபீல் தான் எனக்கும் வருது. I'm going with Delhi, guys. I'm going with Delhi. ஏன்னா மேட்ச் வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல, டெல்லிக்கு வந்து அந்த பிட்ச் நல்லா தெரியும். அண்ட் அந்த கிரவுண்ட்ல அவங்க ஏற்கனவே 2 கேம் விளையாடி இருக்காங்க. ஒண்ணுல படு தோல்வி, ஒண்ணுல வந்து செம்மையான வெற்றி. and I think they've cracked it. அக்சர் பட்டேல் at number 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'd rather him play number 4, but number 3ல விளையாடுறது யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு அக்சர் பட்டேல் இந்த டாப் ஆர்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. and Tristan Stubbs is also coming to the party. Rishabh Pant can tackle the middle overs of Mumbai bowlers, and Mumbai nuடைய bowlers is just one man. I know Nuwan Tushara can also step up, ஆனா early days. அதனால எனக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா versus Delhi nuடைய பேட்டிங் அப்படின்னு பார்த்தா I think Delhi is going to do well and momentum is on their side. and interestingly Mumbai Indians அவங்களுடைய போன மேட்ச்ல தோத்ததை தாண்டி ஏகான் விளையாடின விதம் ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குரியதா இருந்துச்சு. just the way ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஓகே சூர்யாவது கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன்லாம் அப்படியே விட்டாங்க அவங்களுடைய விக்கெட்டை. எனக்கு ஆக்சுவலி அதை தாண்டி ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு பும்ராவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கோ ஆல் அவுட், லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் ஓவர்ஸ். 6 ஓவர் 45 ரன் இருக்கும்போது பும்ரா வந்து போட்டா என்ன, போடலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது என்னமோ இன்னொரு பவுலர் இருந்தாக்க ஓகே, பும்ரா வந்து ரோஹித் சர்மா இப்படிதான் யூஸ் பண்ணுவார், ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர், ஒரு 12th ஓவர், ஒரு 17th ஓவர், ஒரு 19th ஓவர் அப்படின்ட்டு. அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். மொமெண்டம் எடுப்பாங்க ஆப்போனன்ட்ஸ், இவர் வந்து விக்கெட் எடுத்துருவாரு. அந்த RCB மேட்சே அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னொரு எண்ட்ல யாருமே இல்லை அப்படின்னாக்க அதுதான் நான் சொல்றேன், இந்த கேட்சப் கிரிக்கெட்டே வேணாம், நீங்க ரிஸ்க் எடுங்க, முடிச்சுட்டு பும்ரா விக்கெட் எடுக்கலையா ஓகே நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவம் வருது, பும்ரா போடுங்கயா நல்லா அப்படின்ட்டு. இவர் கோவத்தோட வர போட்டுட்டு இருக்காரு ஜெரல் கோட்ஸியா. பட் தேங்க்யூ ஜென்டில்மேன், செம்ம இன்சைட்ஃபுல்லான டிஸ்கஷனா இருந்துச்சு இது. அண்ட் இத பத்தி உங்களுடைய காமெண்ட்ஸ் நீங்க வந்து தெரிவிங்க. அதான் மக்களின் குரல் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி விஷ்ணு மாதிரி யாரு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்களோ உங்களுடைய மக்களின் குரல் ட்வீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது படிச்சிரு விஷ்ணு. பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, I think for Punjab Kings win the match, crucial over by Arshdeep, so Punjab wins. Vishnu bro, thank you bro, thank you. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சிருக்கோம். and my flex Punjab will win because of the spin attack. Interesting. ஆனா இதுல வந்து bowlers தாண்டி batters தான். and Jagadish, I'm towards Punjab. Ashu and Shashank will be match winners today. And Shashank is just
so good to watch, guys. I mean, என்ன பிளேயருங்க. ஐ மீன் அந்த ஒரு நாக்லயே வந்து வேர்ல்ட் கப் டிஸ்கஷன்ல எல்லாம் அவரோட பேர் அடிப்படுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஐ திங்க் அண்ட் எகான் தட் சம்திங் தட் ஐ வாஸ் திங்கிங் தான் மச்சான். நம்ம வந்து இது ஒரு வேர்ல்ட் கப் அப்படின்ற டிஸ்கஷன் எப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணிடணும். ஏன்னா ஐ வுட் லைக் டு லிசன் டு யுவர் தாட்ஸ். I would like to listen to your thoughts. மண்டே பண்ணலாம். ஏன்னா டபுள் ஹெடர் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வேணா மண்டே பண்ணலாம். ஒரு செப்பரேட் வீடியோவா எடுத்தே போடலாம் guys. I really want to do this because எல்லாருமே நம்ம மூணு பேருமே நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஸ்குவாட், நம்மளுடைய 15 சொல்லிடலாம் and why the reasoning behind that அப்படிங்கறது நம்ம வந்து பேசலாம் guys. அந்த ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஷோவா இருந்துச்சு. but I hope that you got some points from us and உங்களுடைய prediction சொல்லுங்க. இந்த நாள்ல எந்த ரெண்டு டீம் ஜெயிக்க போறாங்க and what did you think about the discussion we had னு commentsல எங்களுக்கு as always எழுதி அனுப்புங்க. thank you Ekon. முக்கியமா அந்த பேட் அண்ட் பால் பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கு. சோ அவங்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்க இதை பத்தி, இந்த போலர்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா இல்ல அட்வான்டேஜ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க கருத்தா பதிவு செய்யலாம். சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் as well. Thank you guys. Bye. Thank you. Bye. Thank you.